இல்ல நாம முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சரிடத்துல இன்னர் பர்மிட், அதாவது இப்ப குறிப்பா மலேசியாவில் உள்ளவங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு போவாங்க, அதுக்கு ஒரு பர்மிட் கொடுப்பாங்க. அது ஒரு நாடா இருந்தாலும் கூட மாநில ரீதியாக மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இங்க தமிழகத்தில் வட இந்தியர்களை வேலைவாய்ப்புங்கிற முறையில் உள்ள விட்டு அவங்களை வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக அந்த இன்னர் பர்மிட் முறை கொடுத்து, அதாவது அவங்க வேலை செய்ய வராங்கன்னா வேலை செய்யணும், ஓட்டு போறதோ அவங்க ஊர்ல போய் போட்டுக்காங்க, அவங்களுக்கு குடும்ப அட்டை கொடுக்கறதோ வாக்காளர் உரிமை கொடுக்கறதோ கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. எப்படி அசாம்ல கர்நாடகாவில் அந்த இன்னர் பர்மிட் முறை அமுல்படுத்தியிருக்காங்களோ அதை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை. எதிர்க்கிறாங்க, பிரச்சனை இல்ல, தாவேகா எதிர்க்கிறாங்க. தமிழக சட்டசபையில இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் தீர்மானம் பாஸ் பண்ணலன்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் அவங்க இதை பத்தி முதல் கட்டமா இதை எடுத்திருக்காரு. அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கிறதா சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டங்களை தொடரணும், நாங்களும் தொடர்றோம், எல்லா கட்சிக்காரங்களும் தொடருங்க, அதுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அதுக்கான தீர்மானத்தை ஏற்படுத்தும். விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல இல்ல, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல தமிழர்களுடைய நலன், தமிழர்களுடைய நிலம், தமிழர்களுடைய ஓட்டுரிமை, தமிழர்களுடைய குடியுரிமை, இது எல்லாமே சிறுபான்மையினர் மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இதோட பாதிப்பு வரும். அவங்களுடைய அதாவது இந்த நாட்டினுடைய குடியுரிமையை இழக்கக்கூடிய ஒரு அவலநிலை உருவாக போகுது. அந்த நோக்கித்தான் இந்த RSS சித்தாந்தத்தை பாஜக செயல்படுத்த முயற்சி செய்து அதுக்கு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துது. இதை உணருங்க, இதை உணர்ந்து இதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நீங்களாம் கொஞ்சம் ஃபேமஸான நடிகர், நீங்க சொன்னா 4 பேர் கேட்பாங்க, 4 பேர் ட்விட்டர்ல உங்களை பிடிச்சிருந்தா வாழ்த்துவாங்க, பிடிக்கலன்னா அசிங்கமா திட்டுவாங்க. அதனால நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இதுலயும் அரசியல் பண்றது, இதுல லஞ்சத்தை மறைக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை மறைக்கிறாங்க, பூனைக்குட்டியை மறைக்கிறாங்கன்னு பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரியான தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக வழக்கு தொடுக்கலாம் என்றும், ஆனால் ஒரே கருத்தின் அடிப்படையில் அந்த வழக்குகளை தொடுக்க வேண்டும், அதற்கு வழக்கறிஞர் அணி தனியே வழிகாட்டுதல் செய்யும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இது நடைமுறை சிக்கல்கள் கொண்ட ஒரு முயற்சி, SIR-ஐ நடைமுறைப்படுத்துகிற முயற்சி. மழைக்காலமாக இருக்கிறது, கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது, அடுத்து ஜனவரியிலே பொங்கல் பண்டிகை வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் 30 நாட்களிலேயே இந்த பதிவுகள் எல்லாம் செய்ய வேண்டும். அது 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் ஆவணங்கள் தேவையில்லை, இல்லை என்றால் ஆவணங்கள் வேண்டும் என்கிற இந்த போக்கெல்லாம் நடைமுறை சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே நடைமுறை சிக்கல் காரணமாகவும் இதை எதிர்க்கிறோம். இரண்டாவது, அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை என்பதாலும் எதிர்க்கிறோம். அரசியல் உள்நோக்கம் என்றால் CAA, NRC என்கிற அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். எனவே சிறுபான்மை சமூகத்தினரை குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்வதாக கருதுகிறோம். எனவே இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த விவகாரத்தை NDA அலையன்ஸ் பாரபட்சமா இல்லாம எதிர்க்கிறாங்க. விஜயும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு காலையில் அறிக்கை வெளியிட்டாங்க. தமிழக சட்டசபையில இது குறித்து ஏன் கண்டன தீர்மானம் பாஸ் பண்ணணும் ஒரு கேள்வி முன்வச்சிருக்காங்க. தமிழக சட்டசபையை இனிமேல் தான் கூட்டணும், கூட்டி வேணா தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி நம்ம வலியுறுத்தணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சொல்லுகிற காரணம் ஏற்புடையதாக இல்லை. இதனுடைய உள்நோக்கம், ஆபத்து ஆகியவற்றை அறிந்து அல்லது அறியாமல் இந்த கருத்தை சொல்கிறார்களா என்றும் தெரியவில்லை. ஒரு உண்மை வெளிப்படையாக தெரிகிறது, பாஜக அல்லது அதன் தலைமையிலான கூட்டணியை அவர்கள் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டால் பாஜக தங்களை எதிராக பார்க்கும் என்கிற அச்சம் மேலிடுவதாக இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. இல்ல பொதுவா பாஜக இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டா பிஜேபிக்காரங்க அதை தப்பா எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க கருதலாம், அப்படின்னு நினைக்கலாம். இப்ப பிஜேபி தவிர ADMK SIR வரவேற்கிறாங்க, ஒரு திராவிட கட்சி வரவேற்கிறது, TVK அவங்களும் எதிர்ப்பு, ஆனா பார்ட்டிக்கு வரல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க 2 பேரும் பாஜக அரசுக்கு பயந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, இப்ப விழிப்பு நாளை மறுநாள் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க மக்கள்கிட்ட? நீதிமன்றத்துக்கு நாளை இருக்கிறோம், நாளைக்கே போகும்.
அது நீதிமன்ற நடவடிக்கை குறித்து இருக்கிறது. டைம் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் இருக்கலாம், ஒரு 12 மணி கூட நிறுத்தலாம். கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 13வது ஆவணமாக பீகார் மாநில பட்டியலில் இருந்தாலும் நீங்க சேரலாம்னு ஒரு விஷயத்தை அனெக்சர் 3ல கூட்டுருவாங்க. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இந்த குளறுபடிகள் எல்லாம் எடுத்து வைத்துத்தான் இதுக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வு காண முடியும். இப்ப பீகார் ஓட்டு சிஜியா வந்து இங்க வரதுக்கான வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நிச்சயமாக. அதாவது அவருடைய உள்நோக்கமே என்னன்னா வெளிமாநிலத்தில் கொண்டு இங்க சேர்த்து எதனா பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா சட்ட ரீதியா திராவிட முன்னேற்ற வலுவான சட்டத்துறை வைத்திருக்கிறது. அதற்கு தவறுகள் நடக்காம கண்காணிச்சுக்குவோம். அனைத்து மாநிலத்திலும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற போது இந்த அனைத்து மாநிலத்தில் நடைபெறும் சொல்லும் போது எலெக்ஷன் இருக்கிற இந்த மாநிலத்தில் முதல் கட்டமாக எடுக்கணும். அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துக்கலாம்ல. இங்க 2 மாசத்துல தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. கேரளால வரப்போகுது, மேற்கு வங்கத்தில் போகுது. இது 3 மோடிக்கு எதிர்ப்பான கட்சி ஆளுகிற மாநிலங்கள். இந்த 3 தலைவர்களுமே மோடிக்கு தலைவரியா இருக்க தலைவர்கள். அதனால் இங்க மட்டும் செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதாவது ஏடிஎம்கே வரவேற்கிறது அந்த கட்சியுடைய தனித்தன்மையை அவர்கள் இழந்து பாஜகவுடைய ஒரு கிளை போல அவங்க மாறிட்டாங்க. ஒரு அநீதி நடக்குது, நாடு முழுக்க எத்தகைய சூழலில் இந்த விவகாரம் பார்க்கப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்ப அவங்களுக்கு நாடு மக்கள்லாம் முக்கியம் இல்ல, அதிமுகவை தக்க வைக்கணும். இன்னும் பல பேர் அவங்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருப்பதை தடுக்கணும். அதற்காக அவங்க பாஜகவுடைய நிலைப்பாடுகளை சார்ந்து போறாங்க. அதனால அதிமுக இதை ஆதரிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஜனநாயகத்துடைய மாண்புகளையும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாக்கும் வகையில் இன்றைய தினம் முதல்வர் நடத்தின அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எல்லாருமே முழுமையாக பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இதுல முக்கியமா கடைசி நேரத்தில் ஒரு 3-4 கட்சிகளுக்கு நேர நெருக்கடினால பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு நிலை வந்துச்சு. உடனே முதல்வரே தலையிட்டு அவர்களும் பேசட்டும், அவர்களும் அழைப்பு கொடுத்துருக்கணும் சொல்லி அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அனைவருக்குமான வாய்ப்போல 3.25 மணி நேரம் கொடுத்தார். அதன் பிறகுதான் தான் கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தின் மீது மாற்று கருத்துக்களை பல பேர் வச்ச உடனேயும் கூட அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி தான் நிறைவு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஒரு நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தை தமிழ்நாட்டில் நம்ம நடத்தி இருக்கிறோம். ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கிளர்ச்சியை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நாங்க மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பா என்ன சொன்னோம்னா, ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தணும், இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்தை கிளர்ச்சியை உருவாக்கணும்னு சொன்னோம். அதாவது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை நம்ம அறிவிக்கணும், நாடு முழுக்க கவனத்தை ஈர்க்கலாம், ஒரு துண்டு பிரசுர பரப்புரை இயக்கத்தை நடத்தணும்னு சொன்னோம். முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நம்ம சட்ட போராட்டத்தை தொடங்குவோம், அடுத்ததாக மக்கள் மன்றத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்கிறார். இல்ல, ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறோம், சட்ட ரீதியான முன்முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறோம். எல்லா கட்சிகளுமே வடக்கு திருப்பதாக முடிவு பண்ணிருக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம். உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா தேர்தல் நடைபெறக்கூடிய நெருக்கத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. நிச்சயமா உச்சநீதிமன்றம் இதை கவனத்தில் கொள்ளும் என்று நாம் நம்புகின்றோம். உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி அவசர வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்த இந்த பணியை உடனடி நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த கருத்தையும் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே வரைவு தீர்மானத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து மத்திய ஒன்றிய பாஜகவினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த வாக்காளர் திருத்தப் பணியில் தகுதியானவர்களை விலக்கி தகுதியற்றவர்களை இணைத்து வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கிறது. ஆகவே இந்த சதியை முறியடிப்பதற்கு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று எஸ்ஐஆர் என்கின்ற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையில நானும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதுவரை திராவிட கருத்தியலோடு தமிழ் தேசிய கருத்தியலோடு இனம், மண், மொழி, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி இங்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு வலிமையான ஜனநாயகத்தின் மண் தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயகம் அல்லது மதம் கலவாத பிற மொழி அல்லது இன துவேஷம் இல்லாத மாநிலமாக உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கு மகிழ்ந்து வாழுகிற ஒரே மண்ணாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு சூழ்ச்சியின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது. ஆகவே வடநாட்டுக்காரர்களை கொண்டு இங்கு வாக்காளர்களாக இணைத்து தமிழ்நாட்டின் வாக்காளர்களுடைய அந்த உரிமையை பறிக்கிற போக்கு தமிழ் மண்ணினுடைய இந்த இயல்பான அரசியல் நீரோட்டத்திற்கு எதிரானது, பிழையானது என்பதனால் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று இந்த எஸ்ஐஆர் திருத்த வாக்காளர் ஆணையை அல்லது நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் வெற்றி கிடைக்கலினாலும் மக்கள் மன்றத்தில் திரட்டி மாபெரும் போராட்டங்களை அனைத்து கட்சிகளும் கலந்து பேசி முடிவெடுத்து இந்த போராட்டம் நடக்கும். தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு திருத்த பட்டியல் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய
மோடி அரசினுடைய எடுபிடியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஐ கண்டம் இட். சார், இப்ப வந்து மற்ற கட்சிகளும் சில கட்சிகள் வராமல் இருக்கிறார்கள். ஏன்னா ஏடிஎம்கே வந்து எஸ்ஐஆர் வெல்கம் பண்ணியிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்றுதான் திமுக கழகத்தின் தலைவர் அழைப்பு கொடுத்தார். எல்லோரும் ஒன்றாக கலந்து ஒரே குரலாக தமிழகம் எழ வேண்டிய இந்த நேரத்தில் அவர்கள் கலந்து கொள்ளாதது வருத்தமளிக்கிறது, மிகவும் துரதிருஷ்டவசமானது. அவர்கள் தங்கள் கடமையில் தவறிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். Even in the last minute it could be stopped by the Supreme Court. Yes, we are also filing. We are also, but Tamil Nadu has decided under the leadership of the Chief Minister of Tamil Nadu. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் முதலமைச்சர் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய 328வது அந்த பிரிவின்படி தமிழக அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு. அரசியல் சட்டத்தின் 328வது பிரிவின்படி சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக வழக்கு தொடுப்பது அப்படின்னு ஒரு முடிவு. பின்னால அடுத்த ரவுண்டு பேசி மக்கள் மத்தியில இதை வந்து ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகணும், மக்களுடைய பங்கேற்போட இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற 2 முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அடிப்படையில ஜனநாயகத்திற்கு எதிரானது, வாக்குரிமையை பறிப்பது, அதே போல குடியுரிமைக்கு வேட்டு வைப்பது. இதுதான் ரொம்ப டேஞ்சர்னு நாங்க நினைக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதனால எல்லா கட்சிகளும் இதை எதிர்க்கிறோம். இல்ல, அவர்களுடைய நிலைப்பாட்டை அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரியான கூட்டங்கள்ல பங்கேற்றா அவங்க தனிமைப்படுவார்கள்ங்கிறது தெரியும். அதனாலதான் புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டாண்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க நிலைப்பாட்டை சொன்னதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. கண்ணு முன்னால பீகார் வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள் வந்து பிஜேபியினுடைய வகுப்புவாதமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், உறுதியா எதிர்த்து நிற்கக்கூடியது. தேசிய கல்விக் கொள்கை, நீட், இந்த மாதிரி பல விஷயங்கள். இதுல அரசியல் ரீதியாக கால் ஊன்றுவதற்கு கூட இத வந்து ஒரு ஆயுதமாக பிஜேபி பயன்படுத்துது. அதனால அந்த கட்சியோட இருக்கக்கூடியவங்க, அது அதிமுக, பாஜக, விஜய் வந்து இதுல வரலன்னா அவரும் அந்த பக்கம் இருக்காருன்னு தான் அர்த்தம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது, இது அவசர கோலத்தில் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த பணியை முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தீர்மானத்தை ஏற்று அவர்கள் செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்பதனால் பீகார் அனுபவத்திலிருந்து இந்த திட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்வது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம். அது மட்டும் அல்லாமல் எஸ்ஐஆர் திட்டம் என்னென்ன வகையான பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பது சம்பந்தமாக மாநில அளவிலே ஒரு பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். தமிழக மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கண்டன போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். இதையெல்லாம் பரிசீலிப்பதாக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு கூட்டத்தினுடைய மிக முக்கியமான முடிவு. இல்ல, இவரு தாவேகா தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையிலும் அவருக்கு தெளிவு இருக்கானே எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையில உட்பட இந்த கூட்டத்தில் அவருங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எதிர்ப்பை இங்கேயும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருக்கலாம். அதிமுக, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதை வரவேற்கிறாங்க அவங்க. அதனால அவங்க வராது என்பது ஆச்சரியம் அல்ல. இதை எதுக்குறன்னு சொல்லக்கூடிய தாவேகா தலைவர் எதுக்கு இதுக்கு வரலன்னு தெரியல. அவர் தான் விளக்கம் கேட்கணும். இந்த கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிகவும் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தேவைப்படுவது ஒன்றுதான். ஆனால் இப்போது கால நேரம் பத்தாத குறையாக தான் இருக்குது. இது ஒரு 6 மாசத்துக்கு முன்பாக நடத்தியிருந்தால் கண்டிப்பாக
இந்த வாக்காளர் சிறப்பு திட்டத்தை நடைபெற்றிருக்கலாம். ஆனால் இப்ப முடியாத காரணம் இது என்ன தவறு நடக்கும் என்று சொன்னால், பீகாரில் ஏற்கனவே தவறு நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வெளி மாநில பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இணைத்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு காலம், இது ஒரு நேரமாக இருக்கிறது தான் தேமுதிக கருதுகிறது. ஆகையால அப்படி கணக்கெடுக்கின்ற போது வெளி மாநில தொழிலாளர்களை இந்த வாக்காளர் பட்டியலை இணைக்கக்கூடாது. தொடர்ந்து திமுக எல்லா கூட்டத்தையும் கடந்த காலங்களில் தேமுதிக புறக்கணிச்சிருக்கு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த கூட்டத்தை ஆதரிச்சிருக்கிற காரணம் என்ன? கூட்டணிக்கான அச்சாரம் எடுத்துக்கலாமா? இது கூட்டணிக்கு அச்சாரம் என்பதெல்லாம் கிடையாது. இது முக்கியமான பிரச்சனை. இது தமிழ்நாடு வாக்காளருடைய பிரச்சனை. இதை நாங்கள் கலந்து கொள்வது ஒரு சிறப்பு தான். அதுவும் நாங்கள் ஓகே சொல்றோம். இந்த திருத்தம் செய்யலாம், ஆனால் இப்ப முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க, ஒரே மாசத்துல முடிக்கிறாங்க. இப்ப நான் மாநில தேர்தல் ஆணையத்தில் போய் கூட்டத்துக்கு நான் போனேன். அங்க போய் பார்க்கறப்போ அந்த தேர்தல் அதிகாரி சொன்ன விஷயம் என்ன சொன்னால், இந்த ஒரு மாசத்துல 3 முறை ஒரு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 முறை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு முறையே வருவது வாய்ப்பு கிடையாது. எப்படி 3 முறை வருவாங்க? அதனால இதுல குளறுபடி ஏற்படும், காலதாமதம் எடுத்து தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. இல்ல, ஆதரவு தெரிவிக்க என்பது எங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலர் புரட்சி அந்நியார் அவருடைய தகவலை தெரிவித்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார் அந்த முடிவுப்படி நான் செயல்படுறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சாரை எதிர்க்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நானும் துணை செயலாளரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றோம். தமிழக முதல்வர் திமுக தலைவர் முன்மொழிந்திருக்கிற வரைவு தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். சாரை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒன்று சட்ட வடிவம், இன்னொன்று மக்கள் கிளர்ச்சி, இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர் என்பது வாக்குரிமையில் இருக்கிறது. வாக்குரிமை பறித்துவிட்டால் சொந்த நாட்டிலேயே மக்கள் அகதிகளாக ஆவார். இதுதான் பீகார். எனவே இதை எதிர்ப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பது, அரசியல் விழுமியங்களை காப்பது. அந்த போரில் முதல்வருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு ஜனநாயக ஒடிக்கு வர வேண்டும். கட்சி வித்தியாசங்களுக்கு அப்பால் மாநிலத்தின் உரிமைகளை காக்கிற போரில் அவர்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். வணக்கம். எஸ்ஐஆர்ங்கிறது அரசியல் சார்ந்தது அல்ல. எஸ்ஐஆர்ங்கிறது எல்லா தகுதியுள்ள வாக்காளர்களும் சேர்க்கப்பட வேண்டும், தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும். இந்த கோட்பாடுக்கு மீறி இருக்கிறது தான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம். இது திமுகவா அதிமுகவா அப்படிங்கறது பிரச்சனை. எனவே ஏடிஎம்கே ஏன் வரவேற்கிறாங்கன்ற அதுக்கு உரிய காரணத்தை சொல்லல. நாங்கள் எஸ்ஐஆர்ல எவ்வளவு குளறுபடிகள் இருக்குன்னு பட்டியலிடுறோம். 12வது ஆவணமாக ஆதாரை சேர்த்ததுல ஒரு ரைடர் கிளாஸ் கொடுத்து சேர்க்கிறாங்க. அது ஏன் சுப்ரீம் கோர்ட்டே ரைடர் கிளாஸ் கொடுக்கல, நீங்க ஏன் சேர்க்கணும்? 13வது ஆவணமாக பீகார் மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியலை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்வோம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பீகார்ல 1/7/2025 அன்றைக்கு வாக்காளராக அறியப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் எப்படி ஒரு சாதாரண குடியிருப்பு இருக்கிறவரா இருக்க முடியும்? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். மழைக்காலங்கள்ல, கிறிஸ்துமஸ் பண்டிகையில, பொங்கல் பண்டிகையில மக்கள் எப்படி தன்னார்வமா இதுல கலந்துக்க முடியும்? இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. உரியவர்கள், தகுதியானவர்கள் விடுபடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்துக்காக, அதை காப்பாற்றுவதற்காக நாங்க இது செய்யறோம். எங்களுக்கு ஏற்கனவே எப்பவுமே நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இருக்கு. நல்ல உத்தரவுகள் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா, மாண்புமிகு முதல்வர் ஆமா, அது பரந்த அளவில், பெரிய அளவில் அந்த பயிற்சிகள் கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஆமா ஆமா, தேங்க்யூ. நான் முருகவேல் ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் விடுதலை கட்சி நிறுவனர் தலைவர். தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் என்பது மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற மத்திய அரசினுடைய நிறுவனங்களை கையில் வைத்திருக்கிற பாஜக இப்பொழுது தேர்தல் ஆணையத்தையும் தன்னுடைய கைப்பாவையாக மாற்றியிருக்கிறது. பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 80% மேற்பட்டவர்கள் பெண்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியல் இன பழங்குடியின மக்கள் ஆவார்கள். ஏன் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆளுகிற பாஜக அரசிற்கு எதிராக யாரெல்லாம் வாக்களிப்பார்களோ அவர்களையெல்லாம் நீக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த
சிறப்பு தேர்தல் திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை கையாளப்படுகிறது. நாடு முழுவதும் வாக்குகள் திருடப்படுகிறது என்பது மிக பெரும் சூழல் ஒன்று உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலே வாக்காளர்கள் திருத்துவது, சேர்ப்பது என்று சிறப்பாக பணிகள் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது.